உலகமெங்கும் வாழ்கிற பாலிமர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அடைவதில் சந்தோஷப்படுகிறோம். ஜப்பான் நாட்டில் திருடன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணாங்க. அந்த நாட்டுடைய தேசிய கீதத்தை போட்டாங்க, அப்படி நின்றாங்க. அந்த அளவுக்கு தேசப்பற்று உள்ள நாடுகளும் உண்டு. நம்ம ஊரில் தேசிய கீதம் கொடி வாங்க போனவன் 7 மணிக்கு உள்ள கடைக்குள்ளே போனவன் 2 மணி நேரமாக தேடிக்கிட்டே இருக்கான். கடைக்கார் கோவம், எங்க 2 மணி நேரமாக ஏதாவது ஒரு கொடி எடுக்க வேண்டியானங்க, இல்லைங்க எல்லாமே ஒரே டிசைனாக இருக்கே அப்படின்னு இருக்கான். இதை எங்கே சொல்லுவீங்கன்றீங்க? இந்த மாறுதல் வேணுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு நன்னாளில் உங்களுக்கெல்லாம் இளைய தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை சொல்வதற்கு அழகான பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்காங்க. பாலிமர் தொலைக்காட்சிக்காக அவங்க கொடுத்துருக்கிற பட்டிமன்றம் என்ன அப்படின்னா, இளைய தலைமுறைகள் வாழ விரும்புவது ஆடம்பர வாழ்க்கையா அல்லது யதார்த்த வாழ்க்கையா? இளைய தலைமுறைகள் வாழ விரும்புவது ஆடம்பர வாழ்க்கையே என்று பேசுறதுக்கு 2 பேர் பார்த்தீங்களா, ஒரு பதட்ட நிலையில் தான் இருக்காங்க. யதார்த்த வாழ்க்கைன்னு பேசுறதுக்கு 2 பேர். நீங்கள் யாரும் சிரிக்கலைன்னா அவங்களே சிரிச்சுக்கிறாங்க, வேற என்ன. ஆடம்பர வாழ்க்கைன்னு பேசுறதுக்கு ஒரு நகைச்சுவை சிந்தனை பாடல் எல்லாம் சேர்ந்து பேசக்கூடிய மலர்விழி அவர்கள். அதே அணிக்கு அதே அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடிய அருமையான பேச்சாளர், வழக்கறிஞராக இருந்து கொண்டு அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் விருத்தாச்சலம் அருண் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம். உங்களுக்கெல்லாம் சிறிய சிறிய சந்தேகங்கள் வருது, எங்களை பார்த்தோன்னு 5 வரையும் பார்த்தோம். இதுக்கு பட்டிமன்றம் பேசி நம்ம கேட்கவா? ஒன்றும் பட்டிமன்றத்துக்கான முகரைகளே இல்லையே அப்படின்னு நினச்சி எங்களை நீங்கள் சந்தேகப்பட வேணாம். பார்க்கும்போது அப்படித்தான் இருப்பாங்க, பேசும்போது அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்காங்க, மாறுவாங்க. அதுதான் ஆச்சரியம். ஆனால் மிகச்சிறந்த உலக தத்துவஞானி யாருன்னு கேட்டிங்கன்னா சாக்ரட்டிஸ். அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? என்ன திடீர்னு சாக்ரட்டிஸ் போயிட்டார் நினைக்காங்க, அப்படி தான் போவோம். எங்கிட்டாவது டிராஃபிக்கில் போய் நின்று கிடப்போம். உலக தத்துவஞானி சாக்ரட்டிஸை பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் விற்கக்கூடிய, விலை உயர்ந்த பொருட்கள் விற்கக்கூடிய சந்தையில், அந்த மார்க்கெட்டில், அந்த ஷாப்பிங் மால் அடி போயிட்டு தினம் வர்றாரு. அந்த கடைக்காரர் கேட்குறேன், என்னங்க தினம் வாரீங்க, எதுவுமே வாங்க மாட்டேங்கிறீங்களே, எதுக்குங்க அப்படின்னா அவர் சாக்ரட்டிஸ் சொன்னார் பாருங்கள், இத்தனை பொருட்கள் இல்லாமலும் என்னால் சந்தோஷமாக வாழ முடியும் என்பதை பார்ப்பதற்காக வந்தது. ஆக ஆடம்பர வாழ்க்கை இல்லாமலும் எங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி யதார்த்த வாழ்க்கை தாங்க அப்படின்ட்டு ரொம்ப யதார்த்தமாக உட்காந்துருக்க மாதிரி அவங்க ஒரு நடிப்பு, அப்படி கேமராவுக்காக அப்படி ரொம்ப சிம்பிளாக உட்காந்துருக்க மாதிரி சிறப்பாக பேசுவாங்க. தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் அப்படின்ற பெருமைக்குரியவர்களும் கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள். எதை பேச வேண்டும் என்பதை கூட ஒரு பேச்சாளன் தெரிந்து வைத்திருக்க அவசியமில்லை, எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தாலே போதும். அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடிய ஹரி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமான கரகோஷம் கொடுங்க. வாயை பயன்படுத்துவனெல்லாம் பேச்சாளன் கிடையாது, வார்த்தையை பயன்படுத்துவன் தான் பேச்சாளன். இந்த மேடையில் அதை நீங்கள் நுணுக்கமாக பார்க்கலாம். காரணம், ஒரு தமிழ் வார்த்தையர் கிணத்துல விழுட்டார். கிணத்துல நீச்சல் தெரியாது, பாதி முங்கிக்கிட்டே கத்துறார், காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள். அவர்கிட்ட படித்து போய் எட்டி பார்த்து, ஐயா தர்மலிங்க ஐயா நீங்களா, இருங்க ஏன் எடுத்துட்டு வாரேன். அவர் தண்ணியை குடிச்சிக்கிட்டே, தம்பி ஏன் எடுத்து வாரேன் என்று சொல்லாதே, அது இலக்கண பிழை. ஏன் எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும், எதிர்காலம். உனக்கு போய் எடுத்து வரேன்னு சொன்னேன் பாரு, நீ உள்ளே இருந்தே சாகுடேன்ட்டு போயிட்டேன். கடைசியில் கரைச்சி போயிட்டார். அதுக்கு தான் எந்த இடத்துல எதை பேசுனா எடுக்கும், யதார்த்தமாக ஆடம்பரமாக எது வேண்டும், எது இருந்தால் சரியாக இருக்குன்னு பேசுகிறதுக்கு தான் அழகான 4 அருமையான பேச்சாளர்கள். உங்களுடைய ஒத்துழைப்பு நல்லா ரசிக்கிறீங்க, இப்படி தான் இருக்கணும். ஹிட்லர் என்ற மிகப்பெரிய சர்வாதிகாரிக்கு சிரிக்கிற உணர்வு மட்டும் இருந்துச்சுன்னா இத்தனை மில்லியன் மக்களை கொன்று குவித்திருக்க மாட்டான். எவனெல்லாம் சிரித்து பழகிறானோ அவன்கிட்ட வன்முறை இருக்காது. சிரித்து பழகுங்கள் என்பதற்கு தான் இந்த நிகழ்வு. இந்த சுதந்திர தினத்தில் நீங்களாம் மகிழ்வாக இருக்கின்றதுக்காக இந்த தலைப்பை வழங்கி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். முதலாவதாக, இன்றைய இளைய தலைமுறை வாழ விரும்புவது ஆடம்பர வாழ்க்கையை தான் சார். ஏன்னா முன்னாலாம் கீழே விழுந்துட்டா ஒரு பையன், பஸ்ஸில் ஏதோ தவறி விழுந்துட்டா எந்திரிச்சோன்னா அப்படி பண்ணி லேசாக அந்த அடிபட்ட இடத்துல அப்படி தடவி விட்டு அப்படி எந்திரிப்பான். இதுதான் உலக நடைமுறை. அன்னைக்கு ஒருத்தன் பஸ்ஸில் விழுந்து சர்ன்னு புழுதி இழுத்துட்டு போய் 2 அடிக்கு அங்கிட்டு எந்திரிச்சு வேகமாக எந்திரிச்சு செல்ஃபோன் எடுத்து பார்க்குறேன், நல்ல வேலைக்கு கிராச் ஆகலை. அப்புறம் பார்க்குறேன் வலது காலை காணாமல் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஆயிடுச்சா? அதாவது ஒரு செல் உயிரினம் அமீபான்னு சொல்லி நான் 8th படிக்கும்போது படிச்சிருக்கேன், 8வது படிக்கும்போது. இப்போ ஒரு செல் உயிரினம் ஒரு மனுஷன் தான், அதோடு தான் உட்காந்துருக்கேன், அதோடு தான் தூங்குறான். பார்த்தீங்களா? 2:30 மணிக்கெலாம் ஃபோன் வருது மேடம், 2:30 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால்.
அரை தூக்கத்தில் எடுத்து நான் ஹலோ அப்படின்னேன். எடுத்தாப்புல கேட்குதா, ஹலோ கேட்குதா அப்படின்னா, கேட்குது அப்படின்னா அப்போ வச்சிரு. 2:30 மணிக்கு சார் மிட் நைட்டில் பார்த்துறீங்களா. இது இல்லாமல் இயங்க முடியும் சார். வாசிக்கிற திறன் எப்போ போச்சு தெரியுமா? இளைஞர்களை வாசிக்கிற திறன் ஆர்வம் எப்போ போச்சு தெரியுமா? எப்போல்லாம் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஃபேஸ்புக் வந்துச்சு அப்பயே போச்சு. பார்த்தீங்களா, நல்ல தகவலை பரிமாறு. வெளிநாட்டில் நாங்கள் இத்தனை ஸ்பீடில் கொண்டு வந்திருக்கோம், புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஊரில் என்ன லான்ச் பண்ணுறேன் தெரியுமா? இந்த வருஷம் பிறந்தோடனே மேடம், வருஷம் பிறந்தோடனே 2024 சாமியை கும்பிட்டு இந்த வருஷமே நல்லா இருக்குன்னு கடவுளேன்னு வெளியே வரேன். டிங்கின்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் எனக்கு எடுத்து ஆசையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வருஷத்தில் ஒன்று அனுப்பியிருக்கேன் சார். அதை கேட்டிங்கன்னா நீங்களே பிரமிப்பாவி. அனுப்பியிருக்கேன். கிரைண்டரில் அரிசியை போட்டால் மாவு, வாயில் அரிசியை போட்டால் சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு அப்படின்னு. எவனா வாயில் அரிசி போட்டு புத்தாண்டு வாழ்த்து சொல்லுவானே, எனக்கு ஒருத்தன் சொல்லியிருந்தா சார், நீ தான் சொல்லியிருந்தியா பார்த்தியா. இப்படி ஒரு மனுஷிகள் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் முன்னாலாம் வீடு கட்டும்போது சமையலறை இல்லாமல் கட்ட மாட்டாங்க, அப்புறம் பூஜை அறை இல்லாமல் வீடு கட்ட மாட்டாங்க. இனிமேலாவது அடுத்த தலைமுறை அதில் புத்தகரை என்று ஒன்று உருவாக்கி கட்டும். அடுத்த தலைமுறை அறிவு சார்ந்த தலைமுறையாக வளரட்டும் அப்படின்றது தான் யதார்த்த வாழ்த்தை சொல்கிறது. ஆக இந்த பட்டிமன்றத்தை முறையாக தொடங்குகிறோம். பாலிமர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, முதலாவதாக இளைஞர்கள் வாழ விரும்புவது ஒரு ஆடம்பரம், ஒரு பகட்டு, ஒரு பந்தாவான வாழ்க்கையை தான் அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி முதலாவதாக விருத்தாச்சலம் வழக்கறிஞர் அருண் அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து அன்போடு வரலாம். பாலிமர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நடுவர்களே, நான் இன்னைக்கு மதிய வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன் பகலில் நிலா தெரியாதுன்னு. ஆனால் இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பகல்லே நிலா தெரியும். அப்புறம் நாங்கள் அமாவாசை அந்த பக்கம் எங்க பசங்க மட்டும் நான் சும்மாவா? பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பசங்க கிடையாது, பொண்ணுங்களை தான் பின்னாடி சுத்த வைக்கிற எஸ்ஆர்எம் காலேஜ் கெத்து பசங்க எங்க பசங்க. நாங்கள் ஹேண்ட்பேக் அப்படின்ட்டு ஓடிடுவோம். ஒரு அற்புதமான தலைப்பு. வாழ்க்கையில எங்களை மாறி இளைய தலைமுறை விரும்புவது ஆடம்பர வாழ்க்கையா யதார்த்த வாழ்க்கையா? இதான தலைப்பு. எல்லாமே ஆடம்பரம் தாங்க. மேய்க்கிறது எருமைனாலும் அதில் ஒரு பெருமை வேணும், உண்மையா இல்லையா? இன்னைக்கு யாராவது நம்ம கடையில் போய் ஒரு சின்ன பொருள் வாங்குறோமா? சாப்பாட்டுக்கு ஆப் யூஸ் பண்ணுறோம். மாட்டு கோமியத்தை ஹோலி வாட்டர்னு விற்கிறான். மாட்டு போடுற சாணியை கவுடன் கேக்குன்னு விற்கிறான். போன வாரம் பார்க்குறேங்க, தேங்காய் மூடியை போட்டு 2000 அப்படின்ட்டு ஸ்பெஷல் ஆஃபர்னு அதில் 1000 அடிச்சுட்டு ஒன்லி 1000 அப்படின்றான். அப்படின்னா இங்கே எல்லாமே ஒரு ஆடம்பரம், ஒரு கெத்து தேவைப்படுது. நீங்கள் யதார்த்தம்னு பேசிட்டு உண்மையிலே ஆடம்பரம் பண்ணுறது நீங்கள் தான். இந்த அம்மா சுடுதண்ணியை கூகுளில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்குங்க. ஏன் பத்தியா உனக்கு சிரிப்பு ஒரு வத்தியாப்பா? ஆமாம், நல்ல நகைச்சுவை. அப்போ நான் ஒரு நகைச்சுவை பேச்சாளர் தானே. நீங்கள் நகைச்சுவை பேச்சாளர் மட்டும் கிடையாது, நல்லா ஆடம்பரமான பிரம்மாண்டமான பேச்சாளர்னு. பார்த்தீங்களா, அவங்களா சிரிச்சுக்கணும், நம்மளுக்கு வேலை இருக்காது. இவங்க பேச அவங்க சிரிக்க, நடுவர் சும்மா உட்காந்துருக்க. உண்மையிலே இன்னைக்கு குழந்தை கூட பிரம்மாண்டத்தை தாங்க ஆசைப்படுது. அப்படிதான் 3 குழந்தை பேசிட்டு இருந்துச்சு. அதில் முதல் குழந்தை சொல்லிச்சு, எங்க அப்பா மட்டும் 2 கையில தள்ளினா பஸ் ஓடியே போயிடுச்சு. 2ஆவது குழந்தை சொல்லிச்சு, உங்க அப்பா 2 கையில தள்ளினா தான் பஸ் ஓடும், எங்க அப்பாலாம் 1 கையில தள்ளினா பஸ் ஓடியே போயிடுச்சு. இப்போ 3ஆவது குழந்தை சொல்லிச்சு, உங்க அப்பா 2 கையில தள்ளினா பஸ் ஓடும், உங்க அப்பா 1 கையில தள்ளினா பஸ் ஓடும், எங்க அப்பாலாம் அப்படின்னு ஒரு ஊதுனா போதும் பஸ் ஓடியே போயிடுச்சான். இந்த 2 குழந்தைக்கு ஆச்சரியம், உங்க அப்பா என்ன பெரிய பயில்வானங்க அடிச்சான். அதுக்கு 3ஆவது குழந்தை சொல்லிச்சு, இல்லை எங்க அப்பா பஸ் கண்டக்டர் அப்படின்ச்சான். ஒரு பஸ் கண்டக்டர் கூட சூப்பர் ஹீரோ ஆக்கிற மாதிரி ஒரு ஆடம்பரத்தையும் பிரம்மாண்டத்தையும் குழந்தைங்களே விரும்புதுன்ற போது இன்றைய இளைய தலைமுறை விரும்ப மாட்டாங்களா? இன்னைக்கு குழந்தைகிட்ட நுண்ணறிவு அதிகம் சார். 8 கொஸ்டின் கொடுத்து 8யுமே சாய்ஸில் விட மாட்டேங்கிறானே. ஒன்வேர்டு கொஸ்டின்லாம் பாருங்க. கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? லேசா சொரிஞ்சு விட வேண்டும். கஸ்தூரிபாய் குறிப்பு 1 மார்க் தானே. காந்தி மனைன்னு ஓட்டா 1 மார்க் கிடச்சிரும். அவனுக்கு தெரியல சார், பயப்படவில்லையவன். கஸ்தூரிபாய் இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் தூங்கலாம், நடு வீட்டில் விரித்து எல்லோரும் சாப்பிடலாம். தேவையில்லை என்றால் பாயை 2ஆக கழித்து 2 வீட்டு கொடுக்கலாம். முடிச்சுட்டான் போல அடுத்த வகுத்தை திருப்ப அங்கிட்ட ஆரம்பிக்கிறான் ஸ்கெட்சு போட்டு. கஸ்தூரிபாயின் வகைகள் என்னது? வகைகளா? ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆஃபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். வேறுத்திருச்சு அவருக்கு. ஆமாம், ஒரு குளுக்கோஸ் ஏற்றிட்டு கடைசி என்னதான் போட்டிருக்கான்னு பார்த்தார்ல, அதிர்ச்சி ஆகிட்டார். மேடம் என்ன போட்டுனே தெரியுமா? கஸ்தூரிபாய்
வாஜ்பாய் விட பெரியது. சட்டாண்டு சன்னல் உடச்சிட்டு தெரு ஓடிருக்கார் வாத்தியார். எங்கே சார் ஓடுறீங்க? நான் பஸ் வெள்ளைப்பிங்க வியாபாரம் கூட பார்த்து பொழைச்சிக்கிறியா? கெச்சம் கடிச்சார்ல சார், நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன். ஏன் சார்? கஸ்தூரிபாய்க்கே 13 வக்கம் எழுதியிருக்கா சார், உனக்காவது 13 வக்கம் எழுதியிருக்கான். எனக்கு ஒரே வரலி என்னை புத்திய பேதலிக்க வச்சுருக்கேன் சார். என்ன சார்? கஸ்தூரி பாய் எல்லாம் கேழ்ந்து ஓட்டிருக்கேன். அதான் அருண் சொல்கிறது பார்த்தியா? இதுதான் ஒரு மார்க் கேள்விக்கு 13 வக்கம் எழுதுனா இது ஆடம்பரம் இல்லையா? பேசுங்க, எப்படி ஜாயின் பண்ணி பாருங்க. உண்மையிலே இன்னைக்கு எல்லாத்துலேயும் நாங்கள் ஆடம்பரம் வேணுங்க. அதுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் எங்கிட்ட வைக்கிறாங்க. பைக்கு பெட்ரோலில் ஓடுது, கார் டீசலில் ஓடுது, டிவி கரண்ட்டில் ஓடுது. இது பெரிய கண்டுபிடிப்பான்னு கேட்கக்கூடாது. எங்களை மாதிரி பல பேர் வாழ்க்கை கடனில் ஓடிக்கிட்டு இருக்கு. கடன், அதை அடைக்க ஒரு கடன், அதை அடைக்க இன்னொரு கடன், இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதில் எதிரணியிலேருந்து வந்து நம்ம அண்ணா பாரதிக்கு அடுத்து பேசுவாங்க. இருப்பதை வைத்து யதார்த்தமாக வாழ சந்தோஷமாக கற்றுக்கொள்ளுங்கள். அக்கா, இருக்கிறதெல்லாம் கடன் தான், எங்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறது. காதலை என்ன பண்ணுறான்? காதலிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். செல்லம் எங்கே இருக்கீங்க? அதுக்கு அங்கேருந்து செல்லம், ஹைடா அப்பா கூட BMW காரில் போயிட்டுருக்கிறேன். இப்போ ஷாப்பிங் முடிச்சுட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து திருப்பி மெசேஜ் பண்ணுறா செல்லம் அப்படின்ட்டுருக்காப்புல. ஓகேம்மான்னு அனுப்பிச்சிட்டான். திருப்பி அந்த பொண்ணு கேட்டிருக்கு, சரிடா இப்போ நீ எங்கே இருக்கிற அப்படின்னு. இல்லை, இந்த திருச்சியிலேருந்து போகிற சமயபுரம் போகிற கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் உட்காந்துருக்கிறேன். டிக்கெட் எடுக்க போகிறோம், உனக்கு சேர்த்து டிக்கெட் எடுக்கணுமான்னு கேட்குறோம், பின்னாடி தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்ட்டுருக்கிறான். அந்த பொண்ணு என்ன பண்ணுறது? அதே கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்குது. ஆனால் பண்ணுறது என்ன? பில்டப்பு. இன்றைக்கி இப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே போயிட்டுருக்காங்க. இவ்வளோ ஏங்க எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. நீங்களாம் 2K கிட்ஸ் இல்லையா? நான் ஒரு 90s கிட்ஸ். தான் பொண்டாட்டியை யாராவது பார்த்தாலே முறைச்சி பார்த்த 80s கிட்ஸ் எங்க? தான் பொண்டாட்டி கூடயே டிக்டாக்ல ரீல்ஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருக்க 2K கிட்ஸ் எங்க? பொண்டாட்டியே இல்லாமல் வாழ்கிறீங்களா போல 90s கிட்ஸ் எங்க? என்னய்யா பட்டிமன்றம் பேச வேண்டாம், ஓ வகுத்தறிச்சல் பேசுறேன். சிலர் பேசும்போது புரிய மாட்டேங்குது சார். அன்றைக்கி சொல்கிறேன், எங்கள் தாத்தா தலையில் பூ விழுந்து செத்து போயிட்டாரா. பூ விழுந்து சாக முடியுமா? எப்படா? பூ தொட்டியோடு விழுந்துரா. அது சேர்த்து சொல்லணுங்களா சார்? இப்படி தான் சார் சில பேச்சு சைலண்டாக இருக்குது சார். இல்லைண்ணே, இந்த சமூகம் என்ன சொல்லுது? ஆடம்பரமாக வாழ்ந்தே ஆகணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். 25 வயசுக்குள்ளே ஒருத்தன் வீடு வாங்கியிருக்கணும், கார் வாங்கியிருக்கணும், கல்யாணம் பண்ணிருக்கணும், செட்டில் ஆகிருக்கணும். இதெல்லாம் பண்ணோன்னா ஒருத்தன் கொள்ளை தான் அடிக்கணும். அப்போ எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்குது. சொந்த வீடு இருக்கணும், ஆனால் நோ ஹவுசிங் லோன். கார் இருக்கணும், நோ வெஹிக்கல் லோன். இஎம்ஐ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் பொண்ணை கொடுப்போம் அப்படின்றாங்க. மகேந்திர சிங் தோனி சொல்லுவார், என் வீட்டில் 3 நாய் வளர்க்குறேன். அந்த 3 நாய் நான் ஜெயித்தாலும் தோத்தாலும் என்கிட்ட ஒரே மாதிரி பழகும். ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவார். இங்கே நம்ம ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்ந்தா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான். காசே இல்லையா, அன்ஃப்ரெண்ட் பண்ணக்கூடிய உலகமாக இருக்குது. அப்படின்ற போது இங்கே ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும். உங்கள் சொந்தக்காரங்க கூட பார்த்தீங்கன்னா காசு இருந்தால் தான் உங்ககிட்ட வருவான், காசு இல்லைனா ஒழுங்கி போயிட்டே இருப்பான். அப்படின்ற போது இங்கே ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டிய சூழல் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் சும்மா யதார்த்தமாக வாழ்ந்தால் விட்டுருவாங்களா? உங்களை என்ன சொல்லுவாங்க? படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படிப்புக்கு ஏற்ற ஒரு ஆடம்பரமான இடத்துல போயிட்டு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கணும்னு சொன்னால் தான் அந்த உலகம் மதிக்குதுன்ற போது எங்களுக்கு யதார்த்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசை தான். ஆனால் சமூகம் விடுறது கிடையாதுன்ற போது இங்கு ஆடம்பரமான வாழ்க்கை அவசியம் என்று தெரிவித்து கொண்டு, இளைஞர்களே காதலியுங்கள். காதல் படத்தில் வரும் சந்தியாவை அல்ல, சிக்கலில் தவிக்கும் நம் இந்தியாவை என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருபடி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இளைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா. வாய்ப்புக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். வணக்கம். பணம் இல்லாட்டி என்ன சார் ஆகும்? அதுக்கு ஏன் மணின்னு பேர் வச்சான்னா, மணி தன் வசம் இருந்தால் தான் அவன் மனிதன். திஸ் பாயிண்ட் அவைலபிள் ஒன்லி திஸ் பட்டிமன்றம். பார்த்தீங்களா? இப்படி புதிய விஷயங்களை திடீர்னு சொல்லிட்டு நாங்களே அதிர்ச்சியாகி கிடப்போம். எப்படி நம்மளுக்குள்ளே இப்படி ஒரு நாணம் வந்தது அப்படின்னு. அதான் சொல்கிறார், இல்லானை இல்லாலும் வெறுப்பால் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காசு இல்லாமல் கணவனே வந்தால் கூட மரியாதை கிடையாது. அப்படி ஆயிடுச்சு. அதைத்தான் அவர் சொல்லி. ஏன்னா ஒருத்தர் எல்லாத்தையும் கடன் கட்டேன், யாரும் தரல. திடீர்னு பார்த்தேன், யோசிச்சு கடவுளுக்கே லெட்ரு எழுதிட்டேன். அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அன்பு கடவுள் அவர்களுக்கு உடனடியாக எனக்கு ஒரு 5000 கொடுத்து அனுப்புவோம். சரி முடிச்சுட்டு யார் அட்ரஸ் எழுதுன்னு பார்த்தா கடவுள் அட்ரஸ் அவனுக்கு தெரியல. சரி போஸ்ட்மேன் தானே எல்லாரும் அட்ரஸும் கொடுக்குறாரு, போஸ்ட்மேன் அட்ரஸ்க்கே அனுப்புன்னு. அவர் படித்து பார்த்துட்டு இந்த காலத்தில் இப்படி ஒரு பயிலாக பாவம் அப்படின்ட்டு அவர் பையிலேருந்து எடுத்து நம்மளே அனுப்புவோம் பார்த்தாரு. 4500 தான் இருந்துச்சு, 500 இல்லை. சரி அவசரத்துக்கு வச்சு கவரில் அவனுக்கே அனுப்பிட்டார். அவன் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் எழுதிட்டான், ஆஹா இவ்வளோ துரித சேவையா,
கடவுளே உடனே அனுப்பிட்டீங்களே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஆனால் குறிப்பு, அடுத்து நீங்கள் அனுப்பும்போது அந்த போஸ்ட்மேனிடம் கொடுத்து அனுப்பாதீர்கள். அவன் 500 ரூபாய் எடுத்துக்கொண்டு எனக்கு 4500 தான் அனுப்பிவிடலாம். பார்த்தீங்களா, எல்லாருக்கும் நடக்கும். எல்லாம் மாதிரி அது இருந்தால் தான் சார் அதை சம்பாரிச்சிக்கிறதுக்கு தக்க வச்சுக்கிட்டா இங்கே சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான் இளைஞர் ஆசைப்படல. என்ன தப்பு? ஏன்னா ஒரு காலத்தில் கடன் கொடுத்தவே திட்டுவேன், இப்போ கடை வாங்கினவே திட்டுறேன். மானம் சூடு சொரணம் வெக்கம் ரோசம் இருந்தால் மரியாதை கொடுத்துருவாயை கேட்காதரா அப்படின்றான். இப்படியே ஓடி போயிட்டேன் 2 வீலர் எடுத்துட்டு. பார்த்தீங்களா, மாறிடுச்சு காலம் மாற்றம், இதெல்லாம் மாற்றம் சார் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக முடிச்சிருக்காரு. அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி நம்ம ஹரி பாலகிருஷ்ணன் இளைஞர்கள் விரும்புவது யதார்த்தத்தை தான் சார், ஜாலியாக இருக்கணும் போதும். ஒரு ஹிந்திக்கார பொண்ணு மேரா பியார்னு சொல்லி எங்களை கூப்பிடும்போது வராத சந்தோஷம், ஒரு தெலுங்கு பொண்ணு பாபான்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணும்போது வராத ஒரு இன்பம், ஒரு மலையாள பொண்ணு என்ற பிரேமேன்னு சொல்லி பேசும்போது எங்களுக்கு வராத சந்தோஷம், நம்ம ஊருக்கார பொண்ணு போகும்போது பார்த்து மாமான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்ற யதார்த்தத்தை பேச வந்திருக்கிற நடுவர் அவர்கள். யதார்த்தத்தை இப்படி பதார்த்தமாக சொல்லிட்டேப்பா. கலரை வச்சு கலர் பூசி விளையாண்டா அது ஹோலி. பல கலர் கலரான டோலிகளை பார்க்கறதா எங்களுக்கு ஜாலி. அப்படி இயல்பா இருக்கக்கூடிய எங்களுடைய பசங்க உண்மையிலே ஒரு விஷயம் சொல்றேன் சார், ஆடம்பரம் ஆடம்பரம்னு பேசிட்டு போனாங்கல்ல, ஒரே ஒரு விஷயத்த கவிஞர் மல்லூரி சொல்லுவார். இந்த உலகத்துல ஒரு பொண்ணை உலக அழகியா தேர்ந்தெடுக்கணும்னா 24 தகுதி இருக்குதான். சீன நாட்டு பொண்ணோட பாதம் இருக்கணும், அர்ஜென்டினா நாட்டு பொண்ணோட கழுத்து இருக்கணும், அமெரிக்க நாட்டு பொண்ணோட சிரிப்பு இருக்கணும், ஜப்பான் நாட்டு பொண்ணோட பற்கள் இருக்கணும்னு இப்படி 24 தகுதிகளை ஆடம்பரமாக வைத்திருக்கிறார்கள். எந்த முட்டாள் இத்தனை தகுதிகளை கொடுத்தான்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டு பொண்ணை பார்த்து அழகான பொண்ணாக தேர்ந்தெடுத்தா போதுமே சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த 24 இருக்காதுன்றாப்ல. நடுவர் அவர்களே, உன்னைக்கே ஒரு விஷயம் சொல்றேன். என்னைக்கு தெரியுமா எங்க பசங்களாம் லூசா போனா, இந்த ஆடம்பரம்ன்ற பேர்ல பெண்கள்லாம் என்னைக்கு லெகின்ஸ்னு டைட்டா போட ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கெல்லாம் என் பையன் பூரா லூசா போயிட்டாங்க. உண்மை. ஆனா எங்க பசங்களாம் என்னைக்கு தெரியுமா ஜாலியா இருப்பாங்க. என்னதான் லெகின்ஸ் லெகங்கான ஒரு பொண்ணு ரோஜா பூ வச்சு கும்முன்னு வந்தா அந்த பொண்ணை பார்க்க மாட்டாங்க. கிளாஸ்ல மல்லிகைப்பூ வச்சு அப்படி ஜம்முன்னு எந்த பொண்ணு சிம்பிளா யதார்த்தமா வருதோ அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுவோன்னு சொன்னா அதுதானே எங்க பசங்களுக்கு யதார்த்தம் விஷயம் பிடிச்சது. இப்ப நாங்களாம் இளைஞர்கள் எங்களுக்கு வீட்டுல பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னாங்க. ஒரு பொண்ணை எப்படி பார்க்கவும் விருப்பத்தை சொல்லுப்பான்னு எங்க அம்மா கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா, அம்மா நான் எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. பொண்ணு இட்லி மாதிரி அப்படி சிரிச்ச முகமா இருக்கணும், வெண்மையா, புரட்டி புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும், வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னா கூட பூரி மாதிரி குஸ்ஸுன்னு அப்படி கும்முன்னு இருக்கணும், அதே நாங்க போட்டு நச்சரிச்சாலும் கூட சப்பாத்தி மாதிரி கம்முன்னு இருக்கணும், ஜிலேபி மாதிரி வளைஞ்சு குழஞ்சு பேசக்கூடாது, நூடுல்ஸ் மாதிரி வளவளன்னும் பேசக்கூடாது, நீட்டா நறுக்குன்னு பொங்கல் மாதிரி அழகா இருக்கணும்னு சொல்லி இவ்வளவையும் சொல்ற போடா திண்ணி கெட்ட பழையன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு வேணும்னா நீங்க சங்கீதா ஹோட்டலில் சங்கீதா சில ஓலை வாக்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். வேலைக்கு போற பொண்ணா தான் கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, குணத்தோட இருக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி நம்ம கூடவே வச்சுக்கிறத விட பணத்தோட இருக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி நாம கூட போய் இருந்துடலாமேன்ற ஒரு பரந்த யதார்த்தமான மனசு இருக்கிறதுனால தானங்க. அப்ப பெண்களுக்கு கேசியரத்தை நீ கல்யாணம் பண்ணணும் சார். ஆனா நான் இன்னொரு விஷயம் தெரியுமா, பெண்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி பசங்களை ரொம்ப பிடிக்குமா? ஏன் தெரியுமா, நான் ஹாஸ்டல்ல படிச்ச பையன். எதுக்கு ஹாஸ்டல்ல படிச்ச பையனை பிடிக்கும் தெரியுமா, எந்த வீட்டுக்கு போனாலும் பெண்கள் ஹாஸ்டல்ல படிச்ச பையனா இருந்தா உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா. ஏன் தெரியுமா, அவன் தான் என்னத்தை சமைச்சு கொட்டினாலும் ருசியா இருக்குன்னு ஒன்மோர் கேட்டு வாங்கி சாப்பிட்றான். அன்னைக்கு வர புழு கடுக்கு எடுத்து போட்டு அம்பாடிச்சு என்னடா பண்ற, போடா நான் பாம்பையே தூக்கி போட்டு சாப்பிட்டுருக்கேன். அவர் சொன்னார் காதலிக்கிறதுக்கு கூட இன்னைக்கு ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு. யுகபாரதியுடைய அழகான ஒரு கவிதை இருக்கும் சார். ஓரத்தில் கிழிந்த பாய், காரை பெயர்ந்த சுவர், ஓட்டை விழுந்த ஜன்னல், ஓசை கேட்கும் மின்விசிறி, கழுவாத பாத்திரம், கிழிந்த தலையலை, இருந்தாலும் என்னுடைய வீடு இனியது. ஏன் தெரியுமா, ஏனென்றால் எதிர் வீடு உன்னுடையதுன்னு சொன்னானா. காதலை இயல்பாக சொன்னா யதார்த்தமா சொன்னா சார் எங்க பசங்களுக்கு பிடிக்கும். நான் கேட்கிறேன், இப்ப நீங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கடை, ஒரு நட்டு போல்ட் கடைக்கு போறீங்க, கீழே என்ன செதறி கிடக்கும், அந்த நட்டு ஸ்க்ரூ போல்ட் கிடக்கும். இப்போ ஒரு சால்ட்ரிங் வயர் சால்ட்ரிங் வைக்கிற கடைக்கு போயிருங்க, அங்க கீழே என்ன கிடக்கும், வயரு சால்ட்ரிங் வைக்கிறது இதெல்லாம் கிடக்கும். இப்போ ஒரு எண்ணெய் கடைக்கு, தேங்காய் எண்ணெய் கடைக்கு போறீங்க, அங்க கீழே என்ன சிந்தி இருக்கும், தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் அப்படின்னா என்ன சிந்தி இருக்கும். இப்போ பேங்குக்கு நம்ம போறோம், கீழே ஆக்சுவலா என்ன சார் சிந்தி இருக்கணும்,
பணம் சிந்தி இருக்கணும். எந்த பேங்க்லயாவது கீழே பணம் கிடைக்குதாங்க? இந்த நாட்டில் எப்படிங்க வல்லரசு ஆகும்? ஒன்று எதுக்கு ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் செக் பண்ணணும்ப்பா. கொஞ்சம் 2-3 நாளாவே நீ கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான். ஏப்பா ரூபா சிந்தி கிடக்கு, எங்கே இப்படி பார்க்க முடியுமா? ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம திருநெல்வேலி தென் மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு சின்ன பையனை ஸ்கூலில் அவன் கூட படிக்கிற பசங்களே வெட்டிடுறாங்க. அந்த பையன் பொழைச்சி வந்து 12th எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கிடுறான். அந்த பையன்கிட்ட போய் செய்தியாளர்கள்லாம் கேட்குறாங்க, உன் கூட படித்த பசங்களே உன்னை வெட்டிட்டாங்களே, அந்த பசங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறன்னு கேட்கும்போது யதார்த்தமாக சின்னத்துறை என்ற மாணவன் என்ன சொன்னா தெரியுமா? என் கூட படித்த அந்த பசங்களும் நல்லா படிக்கணும், அவங்களும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லி அந்த யதார்த்தமான பேச்சால் தமிழக மக்களுடைய மனதை வென்றான்னு சொன்னால் என்றைக்குமே யதார்த்தம் தான் நிலைத்திருக்கும். நிறைவாக ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன் சார். ஒரு திருவிழாவில் ஒரு அம்மாவும் பையனும் திருவிழாவுக்கு போகிறாங்க. போன இடத்துல அம்மாவை தொலைச்சி அந்த கூட்டத்தில் சின்ன பையன் தொலைஞ்சு போயிடுறான். ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கான். அந்த ஊர் தலைவர் வந்தாராம். ஏன் தம்பி அழுகிறேன்னு அந்த சின்ன பையனை கேட்டவுடனே அந்த சின்ன பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா கூட திருவிழாவுக்கு வந்தேன், அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க, நானும் தொலைஞ்சு போயிட்டேன், எங்கே போய் தேர்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். தலைவர் சொல்கிறாரு, உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்து உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்கிறார். அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு. உடனே தலைவர் ஒரு முடிவு பண்ணார். அவரோட தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு இந்த திருவிழாவுக்கு எந்தெந்த பொண்ணுலாம் அழகாக வந்ததோ எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வந்து வரிசையில் நிப்பாட்டு, இந்த பையனோட அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு. அந்த பையனோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா அழகான பொண்ணையும் ஒரு வரிசையில் நிப்பாட்டிட்டாங்க. இவன் எல்லாரையும் பார்த்துட்டு இவங்கெல்லாம் சுமாராக இருக்காங்க, எங்கள் அம்மா இவங்க எல்லாரையும் விட அழகாக இருப்பாங்கன்னு சொல்கிறான். அந்த தலைவர் இவங்களை விட அழகான ஒரு பொண்ணு இந்த ஊரில் நானும் பார்த்ததுல யாராக இருக்குன்னு யோசிக்கிறாரு. அப்போ தூரத்தில் ஒரு அம்மா கிழிஞ்ச துணியோட, எத்து பல்லோட, கருப்பான முகத்தோட, தலைவரி கோலத்தோட என் பையனை யாராவது பார்த்தீங்களான்னு தேடிக்கிட்டே வந்துச்சான். இந்த குட்டி பையன் ஓடி போய் கட்டி பிடிச்சான். அப்போ தான் அந்த தலைவருக்கு தெரிஞ்சது, உலகத்தில் எத்தனை அழகிகளை காண்பித்தாலும் பெற்ற தாய்க்கு நிகரான ஒரு பேரழகியை எந்த ஆடம்பரத்தாலும் கொண்டு வர முடியாது, யதார்த்தம் தான் கொண்டு வரும் என்று சொன்னால் இந்த மண்ணில் இளைஞர்கள் என்றைக்குமே யதார்த்தத்தை தான் தேடுகிறார்கள், ஆடம்பரத்தை அல்ல என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருக்கிற வச்சு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு யதார்த்தம் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி அழகு பார்த்தீங்களா? 24 வகையான நாட்டோட பெண்களுடைய இந்த அடையாளங்கள் அழகு அப்படின்னார். இன்னொரு இடத்துலையும் கேட்டாங்க, எது அழகு? கைக்கு பிரேஸ்லெட்டு மோதிரம் போடுற கைக்கு அழகு இல்லை சார், சாப்பிட்டு 2 நாளாச்சு தர்மம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஏழையாவன் கேட்கும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 ரூபாய் 5 ரூபாய் இந்த கையில் இருந்து கொடுக்கும்போது தான் அந்த கைக்கு அழகு அப்படின்ற மாதிரி ஒன்றுக்கு ஒரு அழகு இருக்குது. ஆழமாக பார்த்தா விஷயங்கள் போதுன்ற மனசோடு தான் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அதுதான் யதார்த்தம் சொல்லி முடிச்சிருக்காரு. இப்பொழுது ஆடம்பரத்தை நிறைவு செய்ய மலர்விழி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்கிறேன். இன்னைக்கு எல்லாமே ஆடம்பரம் தான் நம்ம நாட்டில். கணவன் ஏடிஎம் கார்டு, மனைவி மெமரி கார்டு, குழந்தைகள்லாம் ஐடி கார்டு, நண்பன் தான் ஆதார் கார்டு. அன்னைக்கு கூட நட்பு எப்படி இருந்து முகத்தோட முகம் பார்த்து நட்பு, இன்னைக்கு முகநூல் நட்பு தானங்க இருக்கு. நான்லாம் பேய் படம் பார்த்தெல்லாம் பயந்தில்லை சார், இந்த ஃபேஸ்புக்கில் இது ஃபோட்டோ பார்த்தா நிறையா பயந்துருக்கேன். இங்கேன்னு வச்சுட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் 35 மார்க் 45 மார்க் எடுக்கிற மாணவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் நம்முடைய இந்திய நாட்டிற்காக உழைக்கின்ற மாணவர்கள். அதிக மார்க் எடுக்கிற மாணவர்கள் அயல் நாட்டுக்காக உழைக்கிறார்களே, இதைத்தான் நாங்கள் ஆடம்பரம் என்று சொல்லுகிறோம். அருமையா மருதகாசி கேட்டார, நம்ம நாட்டில் என்ன இல்லை, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இன்றைய மாணவர்கள், இன்றைய இளைஞர்கள் விவசாயம் படிக்கிறார்கள், விவசாயம் செய்கிறார்களா என்பது கேள்வி. எல்லோரும் ஆடம்பரமா நல்ல கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஆடம்பரமா இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். எந்த மாணவிகளை பார்த்து கேட்கிறேன், யாராவது விவசாயிகளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார்களா? இல்லையா நடுவர்களே? அன்னைக்கெல்லாம் பாருங்க, காதல் பாட்டு எப்படி இருக்கும், உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு, முத்த முட்டினத்தில மார்புக்கு மத்தியில செத்து விழ தோணுதடி எனக்கு. யதார்த்தமான காதலை இப்படி சொன்னான். ஆனா ஆடம்பரமான காதல் நடுவர்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல தொடங்கி ஒயின் ஷாப்ல முடிகிற காதல் எப்படிங்க யதார்த்தமா இருக்க முடியும்? கூப்பிட்டு சொல்கிறேன், ஏய் குமார் இந்த ஊரால, ஆமாம் அதான்டா என் ஆள், கூட ஒருத்தன் போகிறான் அது அவள். ஓகே சார்,
இதைத்தான் வருத்தப்படுறான். காதல்ல பல வகை இருக்குங்க. ஒருதலை காதல், இருதலை காதல், மறுதலை காதல், தருதலை காதல், தற்கொலை காதல், மூச்சு காதல், பீச்சு காதல், விளக்கண்ண காதல், வெங்காய காதல், பேசாமல் காதலித்தால் அது இதயம், சைக்கிள் செயினோடு காதலித்தால் அது உதயம், சின்னத்தம்பி காதலித்தால் சாது, சித்தப்பிரமை பிடித்தவன் காதலித்தால் சேது, அம்பியை காதலித்தால் அந்நியன், மாமியை காதலித்தால் சாமி, அப்பாவின் அனுமதியோடு காதலித்தால் காதலுக்கு மரியாதை, அப்பாவே காதலித்தால் முதல் மரியாதை. சார் இது எங்களுக்கு பெரிய அவமரியாதையாவில் இருக்கு. எத்தனை காதல் சார்? நீ என்ன காலேஜ் போனீங்களா? இதே தான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தீங்களா? ஒரே ஆடம்பரமான காதல். இதயத்தை பார்த்து யாருங்க? நான் எனக்கெல்லாம் இதயமே கிடையாது. அது தெரியுதுல, பேசும்போது தெரியுதுல. ஏன் இதயம் கிடையாதுன்னு கேளுங்க. ஏன் வாடகைக்கு விட்டீங்களா? இல்ல, ஏன் இதயம் அவர்கிட்ட இருக்கு. அவருக்கு இதயம் எங்க இருக்குன்னு கேளுங்க. எங்க இருக்குன்னு கேளுங்க. எங்க இருக்கு? எவன்கிட்ட இருக்குன்னு தெரியும் யாருக்கு. எங்க இளைஞர்கள்லாம் இன்னைக்கு மஞ்சுமல் பாய்ஸா மாறிக்கிட்டு இருக்கு. அப்படியே உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. ரொம்ப ஐபிச்சு போயிடாங்க. அன்னைக்கு வத்தல குண்டுல சுருண்டு கிடந்தீங்க பாருங்க. உண்டான காயம்னு டக்குன்னு குளுக்கோஸ் ஏத்திட்டு படுத்துட்டாங்க. நடுவர் ஐசியூல படுத்துட்டேன். அதுக்கு சொல்றேன் ரொம்ப லெவல் போகாம. அன்னைக்கு மாலை மாத்தி திருமணம், சார் இன்னைக்கு மொபைல் மாத்தி திருமணம். இதான் லவ் டுடே. இன்னைக்கு கொரோனா காலத்துல மாஸ்க் மாத்தி கல்யாணம் பண்ணாங்க நடுவர் அவர்களே. அப்படியெல்லாம் இன்னைக்கு திருமணம் பிரம்மாண்டமா நடக்குது. கொரோனா காலத்துலாம் கல்யாணத்துக்கு 50 பேர் லிமிட் பார்த்தீங்களா? இருமா இன்னும் ஆரம்பிக்கல. ஏங்கம்மா நீ இருந்தாலும் அநியாயமாக வச்சிருக்கிறீங்கம்மா. தொடங்குறதுக்கு முன்னாடி கொரோனா அப்படின்னா என்ன அது நகைச்சுவை தெரிவிக்கிறாங்க. சில ஊரில் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க சிரிப்பு நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு அமைகிற பட்டிமன்றம் கூட அப்படித்தான் இருக்கு. கொரோனா டயத்தில் ஒரு கல்யாணத்துக்கு லிமிட்டு 50 பேர் தான். மண்டபத்து வாசலில் மாப்பிள்ளோட அப்பா அப்படி கதவை திறந்துக்கிட்டு சட்டரை திறந்து வாங்க 23 30 40 சட்டரை முடிட்டா மாப்பிள்ளை வெளியே கிடக்க. அன்னைக்கு யதார்த்தத்துல வீரம் இருந்துச்சு. இன்னைக்கு வீரம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இல்ல. அன்னைக்கு கல்ல தூக்கி போட்டா கல்யாணம், இன்னைக்கு கல்ல தூக்க முடியல, பொண்ணையை தூக்கிட்டு போயிடுறான் நம்ம ஆளு. அப்பா அம்மாவை யாராவது எளிமையா இருந்தா யாராவது அறிமுகப்படுத்துறீங்களா? இதான் எங்க அப்பா, இதான் எங்க அம்மான்னு யாராவது அறிமுகப்படுத்துறாங்களா இளைஞர்கள்? அப்பா அம்மா கூட பிரம்மாண்டமா இருந்தாதான் இளைஞர்களே அறிமுகப்படுத்துறாங்க. அன்னைக்கு ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியா பதவியேற்ற கால நடுவர் அவர்களே, ஜனாதிபதியா பதவியேற்கும் போது கீழே இருந்து ஒருத்தர் அவரை நோகடிக்கிறதுக்காக சொன்னாராம், லிங்கன் நீங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கிடாதீங்க, உங்க அப்பா செருப்பு தைக்கும் தொழிலாளி தானே அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் பெருமையா சொன்னாராம், எனக்கு பெருமையா இருக்கு, 20 ஆண்டு காலம் எங்க அப்பா தச்ச செருப்பை நீங்க போட்டிருக்கீங்கன்னா அவருக்கு உழைப்பு எவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கிறது என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க செருப்பு கிழிஞ்சிருந்தா நான் தச்சு தருவேன், ஏன்னா நான் ஜனாதிபதியாக இருந்தாலும் செருப்பு தைக்கும் தொழிலையும் நான் கற்றுக்கொண்டேன்னு ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம். அப்ப அப்பா அம்மாவை எளிமையா இருந்தா அன்னைக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைக்கு கிராமத்தில் உள்ள ஊரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்கள் ஊர் என்ன? நாகர்கோவில். நாகர்கோவில் பக்கத்தில் அந்த கிராமத்தை கூட சொல்ல முடியாத ஆடம்பரமான வாழ்க்கை. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் ஓன் ஹவுஸில் வாழ்றதில்லை நடுவர் அவர்களே, லோன் ஹவுஸில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 4 சக்கர வாகனம், 3 படுக்கை அறை கொண்ட வீடு, 2 குழந்தைகள், 1 மனைவி என்று பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் இந்த இளைஞர்களுக்கு பிடிக்கும் என்று சொன்னால், இளைஞர்கள் வாழ விரும்புவது ஆடம்பரமான வாழ்க்கை என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கடன்காரன்ற பேர் எப்படி வந்துச்சு? எல்லாரும் கார் வச்சிருக்கோமே, சொந்தத்திலே வச்சிருக்கிறோம், எல்லாம் இஎம்ஐ கடனில் வாங்கின காரு. அதனால தான் கடன்காரான்னு கேட்போம். கடன்காரா அந்த வார்த்தை எங்கேருந்து வந்திருப்பார்? பயங்கரமாக அந்த டிஷர்ட்டில் போட்டிருப்பேன், 5 போதும் அடி பணிபோதும் இறைவன் ஒருவனுக்கேன்னு போட்டிருப்பேன். அங்கே டிராஃபிக் போலீஸ் நிற்கிற பார்த்து திரும்பி ரிவர்ஸில் இந்த பக்கம் ஓடிடுவேன். ஏன் அடி பணியாக போய் பார்த்துட்டு வசனம் மட்டும்தான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்குது. யதார்த்தத்துக்கு இல்லை சார். அவங்க சொன்னேன்னா அதுபடி நடந்துக்கு சார். அவன் ரொம்ப படித்தவன் சார், பேச மாட்டேன். அப்புறம் படிக்கணும், ரொம்ப ஏதாவது விஷயத்த சொல்லணும்ல சார். நிறைய பேர் பேச்சு அப்படி தான். நான் அந்த பெருமைக்காக சொல்லலைனே அப்படின்னா அடுத்து பெருமையாக தான் சொல்ல போகிறேன்னு அர்த்தம். பார்த்துறீங்களா, எல்லாமே முரண்பாடாக நெகட்டிவாக இருக்குது சார். ஒரு இடத்துல அன்பு வழி மாநாடு முடிஞ்சோடனே 7 பேர் வெட்டிட்டு குத்திட்டு அந்த இடத்துல செத்துருக்கான். அன்பு வழி மாநாட்டில் தான் சார் நடக்கணும். தலைவரவே போட்டு சொல்லியிருக்காங்க. மது ஒழிப்பு போராட்டம் வந்திருக்காங்க 450 பேர், எல்லார்ட்டையும் வகுத்துட்டு வந்துட்டு புடப்பாக இருக்குது, பாட்டில் ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்கான்.
மது ஒழிப்பு போராட்டத்திலே மது ஒழிச்சிட்டு வந்திருக்கானே, முரண்பாடு சார். சாப்பாடில் எறும்பு கிடந்தா தூக்கி எறின, என்னடி எறும்பு திட்டுறான். அதே சாப்பாடில் கோழி செத்து கிடக்கட்டும், கொண்டா பிரியாணி அப்படின்றான். ரெண்டும் ஒன்று தானே சார். எல்லாத்தையும் ஏடா மிருகம் மாதிரி நடந்துக்கிறேன்னா கோப்புறேன், அவன் ஒரு சிங்கம் மாதிரினா டீ வாங்கி தரேன். பயன்படுத்துகிற பொருளை பொறுத்து அது மாதிரி எல்லாம் நெகட்டிவாக இருக்குது சார். ஆடம்பரம் தான் விரும்புகிறாங்க. அப்படி அதாவது எளிமையாக அப்பா காசுலே வாழணும், சொந்த காசில் வாழணும் அப்படி நினைக்கிறது ஆள் மாணவர்கள் குறைவு அப்படின்னு சொல்லி ரொம்ப கொந்தளிச்சிட்டு மலர்விழி அவர் ரொம்ப வேதனை ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 2 குளுக்கோஸ் ஏற்றன் போல அவங்க ஆகிட்டாங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னா இவங்க தான். கோயில்பட்டி அன்னபாரதி அவர் வாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு 2000 ரூபாய் இருக்கிற மாதிரி. 2000 ரூபாய் கையில இருந்தா இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு தோணும். அதுவே அந்த 2000 நோட்டு கிழிஞ்சிருந்தா இதை எவன் வாங்குவான்னு தோணும். இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படி நீங்க சொல்வீங்க. ஆனா என்னோட இளைஞர்கிட்ட கேட்டு பாருங்க, வாழ்க்கைங்கிறது எப்படி? வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்? நம்மளை மதிக்கிறவங்கள ஹார்ட்லையும் நம்மளை மிதிக்கிறவங்கள மியூட்லையும் போடுங்க, வாழ்க்கை கியூட்டா இருக்கும் சார். சார் என்னங்க பணம் 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 பணத்தை நோக்கியா என்னோட இளைஞன் ஓடினா? எனக்கெல்லாம் சத்தியமா ஏத்துக்கிட கடைசி மலர்விழிக்கா சொன்னாங்க, சத்தியமா அதால ஏத்துக்கிடவே முடியல. அப்பா அம்மாவை கூட மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க என்னைக்குமே தான் படித்த படிப்பை விட என்னுடைய இளைஞன் பெத்த அப்பா அம்மாவுக்கு தான் முதலிடம் கொடுக்கான். அதனாலதான் படித்த படிப்பை பெயருக்கு பின்னாடியும் பெத்த அப்பா அம்மாவோட இனிஷியல பெயருக்கு முன்னாலேயும் விடுறவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது அருண் சொன்னாப்ல, பணம் இருந்தா தான் நிம்மதி. எங்க நான் உங்களை பத்தி கேட்குறேன் சார், பணம் வச்சிருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா? இல்லை பணம் வச்சிருக்கவங்களாம் பணக்காரனா? பணம் வச்சிருக்கவங்களாம் பணக்காரன் இல்லைங்க. எவன் படுத்த உடனே தூங்குறானோ அவன் தான் நிம்மதியான பணக்காரன், கோடீஸ்வரன், லட்சாதிபதி. சார் அக்கா வந்து இந்த காதல் நட்பு காதல் கூட நீ போலின்னு சொன்னீங்கல்ல, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நட்பு பெருசா காதல் பெருசாங்க? ஏன் நட்பு அதிகமா சொல்றாங்க? காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்னு சொன்னா இல்லன்னு சொல்ல முடியுமா சார்? தொட்டா சாக்கடிச்சா அது கரண்ட், சரி சாக்கடிச்சு கீழே விழுந்தாலும் தொட்டு தூக்குறதாங்க உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா இல்லன்னு சொல்ல முடியுமா சார்? லவ் லெட்டருக்கும் செமஸ்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மனசுக்குள்ள நிறைய இருக்கும் ஆனா ஒண்ணுமே எழுத வராது, அதான் லவ் லெட்டர். மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, பைபிள பக்கம் பக்கமா எழுதுவான் பாருங்க, அதாங்க செமஸ்டர். சார் காலேஜ் மட்டுக்கும் டேபிள் மட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி அதை கூட விட்டு தள்ளுங்க. டேபிள் மட்டுக்கும் ரூம் மட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க? அதை கூட விட்டு தள்ளுங்கல்ல, அதை மறந்தாச்சு உடனே இடமோ 45 பாயிண்ட் தெரிஞ்ச மாதிரி. சரி அதை கூட விட்டு தள்ளுங்க சார். அதை கூட நாங்க யதார்த்தமா எடுத்துட்டு போறோம் சார். அதுதான் சார் என்னோட இளைஞர்கள் எதுக்குமே நாங்க கவலைப்பட மாட்டோம் சார். 18 வழியிலையும் உபயோகமாக இருந்தா அது டேபிள் மெட், 18 வழியிலையும் தொந்தரமா இருந்தா அதுதான் ரூம் மெட் அப்படின்னு சொன்னா. பைல்ஸுக்குமே ஒரு வித்தியாசம். என்ன சார்? பைல்ஸ் வந்து உட்காந்து பார்க்கணும், இந்த பைல்ஸுக்கு பார்த்து உட்காரணும். என்னோட இளைஞர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆடி கார் கொடுக்காத சந்தோஷம் அப்பாவோட சைக்கிள்ல போகும்போது அந்த முன்னாடி கம்பியில உட்கார வச்சு நம்மளை கூட்டிட்டு போவார்ல, நினைச்சு பாருங்க சார். அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடி கீரும். இத்தனை பெண் குழந்தைகள் இருக்கிறீங்க, எனக்கு நான் உண்மையிலே அப்பா செல்லம், அம்மாவை விட அப்பா செல்லம்னா ஒரு சின்ன கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். That's little princess. எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மகள் தான் இளவரசி அப்படின்னு சொன்னா இல்ல நம்மளால மறுக்க முடியுமா சார்? ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம், அது எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம் அப்படிங்கிறது என்னுடைய இளைஞனுக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய இளைஞர்கள் வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு வாழ்பவர்கள். அவர்கள் என்னைக்குமே ஆடம்பரத்தை விரும்புவதில்லை, யதார்த்தமான வாழ்க்கையை தான் விரும்புகிறார்கள் என்று சொல்லி, வெட்டிய மரம் தான் வீறு கொண்டு எழுகிறது, சுட்ட பின் தான் தங்கம் சுடரொளி வீசுகிறது. இளமை நெஞ்சங்கள் மலரட்டும், புதிய சிந்தனைகளுடன் புதுவளம் மார்ந்த நெஞ்சங்களுடன் எழுச்சி தீபம் ஏற்றோம். நன்றி, வணக்கம். யதார்த்த வாழ்க்கையா ஆடம்பர வாழ்க்கையா? ஏன்னா கண்ணதாசன் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்தியா வந்து 3 பக்கம் கடல்களால் சூழ்ந்தது,
நான் 4 பக்கம் கடனால் சூழ்ந்தவன் அப்படின்றார். பாட்டெழுதி வாங்கிய பணமெல்லாம் நோட்டெழுதி வாங்கிய கடனுக்கே சரியாக போயிடுது. அவர் தான் சொன்னார், இவ்வளோ ஒரு வெற்றியாளர், இவ்வளோ ஒரு என்னை எல்லாம் புகழ்கிறாங்க, அவ்வளவு பெருமைக்குரியவர். எந்த பாடலுமே உட்காந்து யோசித்து எழுதுனே கிடையாது. அன்னைக்கு சொன்னால் அன்னைக்கு நடந்தது அப்படி எழுது. ஒரு நல்லா வாழணுமா, பண்போடு வாழணுமா, அடுத்த இளைஞர்கள் சிறப்பாக வாழணுமா, என் பாடலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு இளைஞன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என் வாழ்க்கையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். யார் அப்படி ஒரு உயிர்ப்போடு சொல்ல முடியும்? அப்படி தான், அதான் அனுபவ மொழி. அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ஆடம்பரம்ன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுவும் உண்மை. அன்றைக்கெலாம் 80, 95 வயசு 110 வயசு பாட்டிகள் இருந்தாங்கன்னா பாட்டி பாரு அப்படி வளைஞ்சு அப்படி போகும் 8 மாதிரி. இன்றைக்கி பாருங்கள் கேள்விக்குறி மாதிரி இறைச்சி வாழ்க்கையை. ஏன்னா எல்லாத்தையும் மேனுவலாகவே பண்ணாங்க. அம்மி அரைப்பாங்க, சுழலை உடைப்பாங்க, உரலை இடிப்பாங்க. இன்றைக்கி ஆடம்பரம்னா என்னாச்சு, எல்லாத்துக்குமே மிஷின். எப்படி மம்மி ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் வந்து சக்கை போட்டுச்சோ அதே போல் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த அம்மி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் அம்மி வீட்டுக்குள்ளே வந்து அரைச்சி பார்த்தா தான் தாய் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் எதையுமே பெருசாக எடுத்துக்கிறேன். நேவியில் வேலை கட்டு போயிருக்கான். மேனேஜர் சொல்கிறார், கப்பலில் வேலை கட்டு வந்திருக்கீங்க தம்பி. ஆமாம் சார். நான் மித்தாள் மாதிரி வளவளந்து கேட்க மாட்டேன், ஒரே கேள்வி ஆன்சர் பண்ணால் உனக்கு இன்டர்வியூ கேளுங்க சார். கப்பலை நீங்கள் ஓட்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுக்கடலில் ஒரு புயல் வருது, என்ன செய்வீங்க? ஒரு நங்குரத்தை போட்டு நிறுத்துவேன். வெரி குட். மறுபடியும் ஒரு புயல் வருது, மறுபடியும் ஒரு நங்குரம். அப்புறம் ஒரு புயல் வருது, அப்புறம் ஒரு நங்குரம். உனக்கு அந்த நடுக்கடலை அத்தனை நங்குரம் எப்படி வந்துச்சு? உனக்கு இத்தனை புயல் எப்படி வந்துச்சோ அது மாதிரி என்ன நங்குரம் போடா இழுத்தாப்பில் நீயும் இன்டர்வியூ பண்ணிட்டான். சாரி தம்பி உட்காருங்க ப்ளீஸ் சிடோன். நல்லா இருக்கு உங்கள் ஆன்சர் நல்லா இருக்குது. இப்போ நம்ம சேலரி சிஸ்டத்தை ஸ்ட்ரக்சரை பேசுவோம் சார். மாதச்சம்பளமாக வாங்கிக்கிறீங்களா, வாரச்சம்பளமாக வாங்கிக்கிறீங்களா, டெய்லி சம்பளமாக வாங்கிக்கிறீங்க? ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன். மாதச்சம்பளத்தை மாதம் கொடுத்துருங்க, வாரச்சம்பளத்தை வாரம் கொடுத்தீங்கன்னா நான் டெய்லி சம்பளத்தை டெய்லி வாங்கிக்கிறேன். சன்னலை உடச்சிட்டு ஓடிருக்கார் மேனேஜர். என்னைக்கு தொடங்கினார் இன்டர்வியூ அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்படியே நாங்கள் யதார்த்தமாக தான் இருக்கோம். நாங்கள் படிக்கும்போது அவங்க படிக்கும்போது ஏ பார் ஆப்பிள், பி பார் பால். இன்றைக்கி மாற்றிட்டேன். ஏ பார் ஆப்பிள், பி பார் பிக் ஆப்பிள், சி பார் சின்ன ஆப்பிள், டி பார் டபுள் ஆப்பிள், இ பார் இன்னொரு ஆப்பிள், எஃப் பார் பிரிட்ஜில் இருந்த ஆப்பிள்ன்றேன். அவர் சட்டையை கழிச்சு தெருவில் ஓடிட்டார் வாத்தியார். உனக்கு போய் இங்கிலீஷ் பாடம் இருக்குது. மறுநாள் பார்க்குற வெள்ளரிப்பின் ஜேவரம் பார்த்துருக்கார் சாத்தூர் பஸ் ஸ்டாண்டில். என்ன சார் போதும் சார், இந்த வேலை நிம்மதியாக இருக்குது சார். அவன் என்ன சார் இஜெட்டு வரைக்கும் போடுறான் சார் தூக்கிக்கிட்டு. நான் என்ன சார் செய்ய வாத்தியார் கொடுமைப்படுத்திருக்கான் சார் ஒருத்தன். நாங்கள் படிக்கும்போது தமிழ் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்கும், செய்வினை என்றால்னா சேப்பாட்டு வினை என்றால். செய்வினைக்கு எழுதுனா வாத்தியார் ஐஸ்வாரில் படுத்துட்டார். படித்ததுக்கே செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போய் அவர்கள் துடித்து சாக வேண்டும் என்று வைராக்கியத்தோடு போய் மடப்புறம் காளி கோயிலில் துட்டை வெட்டி போடுவதும் இல்லை பொம்மை எலுமிச்சம்பழம் கோழி முட்டை போன்றவற்றை வாங்கி வந்து நடிச்சாமும் சுடுகாட்டில் உட்கார்ந்து யாருக்கும் தெரியாமல் அவர் விளங்காமல் போக வேண்டும் என்று செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரிய பையன்கள் செய்துள்ளார், அதில் உதாரணம் எழுதி சார். இது யதார்த்தம். இவனையும் பாராட்டணும். ஏன் தெரியுமா? பசங்க பென்ட்ரைவ் மாதிரி இருக்கக்கூடாது. குருட்டு மனப்பாடம் பண்ணி அப்படியே பேப்பரில் எழுதி அன்னைக்கு ஒரு நாள் மார்க் வாங்கிடுறான், அடுத்த நாள் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வெறும் வாழ்வியல் கல்வி இல்லாமல் குருட்டு மனப்பாடம் பென்ட்ரைவ் மாதிரி பசங்க இருக்கக்கூடாது. அப்படி மார்க் எடுக்கிற பசங்க அதுக்காக எல்லாரும் அப்படி சொல்லிடல. இந்த மாதிரி கற்பனை எழுதுகிறான் பாரு, இவன் தான் பெரிய இயக்குனராக மாறிடுறது. சீரியல் எடுக்கிறான் பார்த்தீங்களா? ஒரு அம்மா கன்சியூவாக உள்ளது மாதிரியே இருக்குது, 6 வருஷமாக இருக்குது குழந்தை வைக்காமல். இதெல்லாம் யார்? இந்த செய்வன் எழுதினான் பாரு, இவன் தான். இவன் இந்த கஸ்தூரி பாய் ஒரு எழுதினான் பாரு, ஒளப்பாய் தார்பாய் நார்பாய் ஆஃபீஸ் பாய், இவங்க 2 பேரும் தான் சீரியல் டைரக்டராக அவங்க. ஆனால் அதையும் பாராட்டும் இதையும் பாராட்டும். அப்போ பசங்க நாங்கள் யதார்த்தமாக இருக்கோம் சார். இது ஒரு தெரியலேன்னு சாய்ஸில் விடாமல் எழுதுறல்ல. அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? படித்தார் வாத்தியார், டிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டும் இது தயார் செய்ய முடியாது. வடன் வந்து வேர்த்து சுருண்டு சுகர் பேஷண்ட் தான் அந்த வாத்தியார். சார் கொஞ்சம் ஆசிப்டர் வரைக்கும் ஆட்ட பிடிங்க சார். படித்ததுக்கு சார், இதுக்கு தான் சொல்கிறேன். சமீபத்தில் நான் ஒரு தடவை இந்த நம்ம தமிழருக்காக நான் பேசினேன். வட இந்தியாவில் வந்து திருப்பூரில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு நிறையா பேர் சந்தோஷம், நல்ல ஏதோ உணர்வோடு பேசியிருக்கீங்க. நான் ஆனால் சிலர் அதை சொன்னாங்க, சார் நம்ம இளைஞருக்காக நீங்கள் வக்காலத்து வாங்கி பேசாங்க சார். வட இந்தியர்களுக்கு வந்து அவங்க வர்றாங்கன்னா வர்றான். திருப்பூரில் 65% இருக்காங்க. எப்படி
10க்கு 10 ரூமில் 5 பேர் தங்குறான் சார். 18 மணி நேரம் வேலை பார்க்குறான். சனி ஞாயிறு ஆனால் எதுவும் மது கேட்க மாட்டான், லீவு கேட்க மாட்டான், போனஸ் கேட்க மாட்டான், கடுமையாக உழைக்கிறான். பாருங்கள், ஹோட்டலில் டேபிளில் போய் தொடனா தொடப்பான். நம்மால் தொடப்போம் சார். இப்போ என்ன தொடச்சோன்னே என்ன ஆள் கஸ்டமர் வர போகிறாங்களா? எதாலும் சார் எப்போ அங்கே வரப்போ அதை கூட்ட முடியுமா சார்? நான் நீங்கள் சம்பளத்தை கூட்டுங்க ஒன்றுக்கும் அது மாதிரி உழைக்கணும் சார் கடுமையாக. அது நம்ம இளைஞர்கிட்ட குறையுது சார். சார் இப்போ 2 வீலரில் போகும்போது ஸ்பீடில் ஒரு இது பார்த்தேன். ஒரு ஆள் ஒட்டியிருந்தார். ஆச்சரியமாக பார்த்தேன். 60 ஸ்பீடில் தன்னுடைய மகப்படத்தை ஒட்டியிருக்கார். அந்த ஸ்பீடா மீட்டரில் 80ல் தன்னுடைய மயம்படத்தை ஒட்டியிருக்கார். அப்படி இந்த ஸ்பீடு வரும்போது குழந்தை நினைப்போறமா, ஐயோ வீட்டில் குழந்தை இருக்கு, அவ்வளோ வேகத்தில் போகக்கூடாது. இப்படி இருக்கவங்களும் இருக்காங்க, வீலிங் பண்ணுற இளைஞர்கள் இருக்காங்க. அதை சொல்கிறது எவ்வளோ விஷயங்கள் சொன்னால் கூட நான் ஆரம்பத்தில் சொன்னதான் முன்னோர்கள் விட்ட அழகான வழிமுறை பாருங்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் யாரும் கண்ணாடி போடலை. அடுத்த தலைமுறை எல்லாம் கண்ணாடி போட்ட குழந்தையெல்லாம் வரும். ஏன்னா கைபேசி இல்லாமல் எந்த குழந்தையும் ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக குழந்தை கையில் ஃபோனை கொடுத்துரும். எப்படி பாசம் காட்டுவது, ஸ்வீட் வாங்கி கொடுப்பது, சாக்லேட் வாங்கி கொடுப்பது குழந்தைக்கு அன்பு நினைக்கிறோமோ அதே போல் கண்டிப்பதும் ஒரு வகையான அன்பு தான். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அது கிடைக்காது. அதனால் முன்னோர்கள் விட்ட அருமையான விஷயங்களை கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால் நிரம்ப மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் இளைய தலைமுறைகள் பெற முடியும். ஆனால் இன்று ஆடம்பரமாகத்தான் இருக்க விரும்புகிறார்கள். அதை மாற்றினால் ஒழிய நம்ம இந்த சுதந்திர தினத்தில் சுதந்திரமாக வாழ முடியாது என்பதை சொல்லி மாற்றிக்கொள்வோம், மாற்றுகிற பக்குவத்தை வளர்த்துக்கொள்வோம் என்று சொல்லி இந்த ஆடம்பரமான வாழ்க்கை இளைஞர் விருவிலிருந்து கொஞ்சம் தவிர்த்து வரும்படி அன்போடு கேட்டு பாலிமர் தொலைக்காட்சிக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் அன்போடு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.